இப்படி தேவையில்லாம வருத்தப்படாதீங்க. சங்கவி எங்க இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இது வரைக்கும் மாளவிகா அதிகாரத்துல இருக்கோன்னு தான் இவ்வளவு ஆட்டமும் ஆடினா. இப்போ அதை நாம உடைச்சாச்சு. கண்டிப்பா அவளோட பலம் பாதி உடைஞ்சிருக்கும். இந்த கேப்பை நாம யூஸ் பண்ணி சங்கவியை எப்படி வெளியில கொண்டு வரது மட்டும் யோசிப்போம். சார், ஒரு சின்ன பிரச்சனை. மாளவியோட பாட்டி அடைச்சு வச்சிருந்தோம்ல, அவங்க காணாம போயிட்டாங்க. அந்த பாட்டி என்னை பத்தி மாளவிகிட்ட கண்டிப்பா சொல்லியிருக்கோம். சங்கவிக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு தெரிஞ்சா இன்னும் டென்ஷன் ஆகி சங்கவி ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் உங்களை யார் பண்ண சொன்னா? எல்லாமே சங்கவிக்காக தான். ஒருவேளை அந்த பாட்டி மூலமா சங்கவி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலாமே தான். இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சோம், அதுக்குள்ள ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. மாளவிகா கோவப்பட்டு சங்கவி ஏதாவது பண்ணிட்டா? ஐயோ, சங்கவி 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 அம்பிகா 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 போய் போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. அம்பிகா அம்பிகா அம்மா, தெரியுமா? அம்மா, நீங்க நினைக்கிறபடி மாளவிகா சங்கவியை கடத்தல. நானும் முதல்ல அப்படிதான் சந்தேகப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது மாளவிகாவோட ஒரே மோட்டிவ் சங்கவி அரெஸ்ட் பண்றதுதான், அவளை கடத்துறது இல்லைன்னு. ஆனா வேற ஏதோ ஒரு விஷயம் சங்கவி விஷயத்துல நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். மாறன், அகிலன், நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க சார். சம்போ என்னவாயிற்று கார்கோடகா? மகாதேவா, எல்லா இடத்திலும் தேடி பார்த்தாயிற்று. சங்கவியை எங்கும் காணவில்லை. எனது சக்தியாலும் நான் முயற்சி செய்தும் பார்த்துவிட்டேன். ஓரத்தில் வண்டி நிற்கிறது. அனைவரும் இறங்கி சாப்பிட செல்கிறார்கள். சங்கவி மட்டும் காரினுள் இருக்கிறாள். இப்போது அங்கே சங்கவி அருகில் யாரோ வருகிறார்கள். சங்கவி அவர்களை பார்த்ததும் இறங்கி போகிறாள். எவ்வளவோ என் தவ வலிமையால் முயற்சி செய்து பார்த்தும் சங்கவி அருகில் வந்த நபரை பார்க்க முடியவில்லை. உங்களுடைய தெய்வ பலத்தாலும் என்னுடைய தவ வலிமையாலும் கூட கண்டுபிடிக்க முடியவில்லையே. எதனால் அப்படி? நமது சக்தியை யார் கட்டுப்படுத்துவது? நமது சக்தியை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. தெய்வ சக்தியால் மட்டுமே நமது சக்தியை கட்டுப்படுத்த முடியும். அன்று எனது ஞான திருஷ்டிக்கு தடங்கள் ஏற்பட்டதும் அதனால்தான். எல்லாம் அம்பிகையின் விளையாட்டு. அம்பாளை மீறி நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அம்பாள் ஏதோ ஒரு காரணத்திற்காக தனது திருவிளையாடலை தொடங்கி இருக்கிறார். இருந்தாலும் நாம் அம்பாளுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள். நமக்கு விதிக்கப்பட்ட வேலையை நாம் செய்தாக வேண்டும்.
இந்த எல்லைக்கு உட்பட்டு சங்கவி எங்கிருக்கிறாள் என்று தேடு. உனது தவ வலிமையால் பார்த்த இடத்தை சுற்றி எல்லா இடமும் தேடு. இதுவரை உன் கால்பாதம் படாத இடங்களில் எல்லாம் தேடு. ஆண்டவன் அருள் என்றும் உனக்கு கிடைக்கும். உங்களது ஆணைப்படியே செய்கிறேன். சம்போ மகாதேவ். மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பொண்ணு வீட்டில் தங்கறது எனக்கு என்னமோ தப்பா படுது. ஆமா, மாப்பிள்ளை எதுக்கு பொண்ணு வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கணும்? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் அந்த பொண்ணே தப்புன்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ அவங்க வீட்டுல தங்கறது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டில் நடந்த சுமங்கலி பூஜைக்கு யார் யாரோ வந்தாங்க. ஆனா பொண்ணு வீட்டுல இருந்து யாருமே வரல. அன்னைக்குதான் பொண்ணு வீட்டுல பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அதுக்காக மாப்பிள்ளை ஊருக்கு போயிருப்பாரோ? எப்படி வருவாங்க? அன்னைக்குதான் பொண்ணு காணாம போயிருக்கு. அவ காணாம போனாலோ இல்ல இவன் கூடயாவது ஓடி போனாலோ இவன் எதுக்குங்க ஊருக்கு போகணும்? செண்பகம், அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. ஒரு பொண்ணை பத்தி முழுச தெரியாம அந்த பொண்ணை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியாது? அந்த பொண்ணை பத்தி தான் ஊர் உலகத்துக்கே தெரியுதே. அவ ஒரு கொலைகாரி. இன்னைக்கு அவ எங்க போனானே தெரியல. இப்பேற்பட்ட குடும்பத்துல சம்மந்தம் பேசிட்டு வேற வந்திருக்காங்க. வெளிய காரி துப்புறாங்க. இங்க பாரு செண்பகம், ஏற்கனவே இதை பத்தி பேசிதான் அவன் கிட்ட நான் மூக்கோடப்பட்டேன். மாப்பிள்ள அன்னைக்கே என் சட்டையை பிடிச்சாரு. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நாம இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். அது எப்படி நான் தலையிடாம இருக்க முடியும்? அவன் என் தம்பிங்க. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டாமா? செண்பகம், மாப்பிள்ள தான் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. நம்மளுக்கு அதான முக்கியம். அவனுக்கு பிடிச்சிருந்தா போதுமா? மத்தவங்களுக்கு எல்லாம் பிடிக்க வேண்டாம்? குடும்பத்தோட தகுதி என்ன, தராதரம் என்ன, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாமாங்க? கண்ணை மூடிட்டு போய் சம்மந்தம் பேசிட்டு வந்துடுறதா? ஏய், நீ இப்ப என்னதான் சொல்ல வர? இனிமேல் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அன்னைக்கே இந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னோம், சரியில்லைன்னு சொன்னோம். யாராவது ஒருத்தங்களாவது கேட்டாங்களா? பொண்ணு நல்ல பொண்ணுதான், அவ மேல யாரோ கொலைப்பள்ளிய போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணே காணோம்னு சொல்றாங்க. இதை எப்படிங்க எடுத்துக்க முடியும்? அவ காணாம போயிட்டான்னு எடுத்துக்கிறதா இல்ல அவ ஓடி போயிட்டான்னு எடுத்துக்கிறதா? இன்னைக்கு ஓடி போயிட்டா சரி, நாளைக்கு கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிட்டா மொத்த குடும்பமும் தூக்கு போட்டுட்டு சாக வேண்டியதுதான். இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு வேணா உங்க புள்ள மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். எனக்கு என் தம்பி வாழ்க்கை முக்கியம். ஊர்வலத்துல பொண்ணா கிடைக்காது. அந்த கொலைகாரி தான் உனக்கு கட்டி வைக்கணுமா? என் பக்கத்து வீட்டுக்காரி சுமதி உன் தம்பிக்கு பார்த்த பொண்ணு ஓடி போயிட்டாளான்னு கேக்குறா. மானமே போகுதுப்பா. மாமா, மாப்பிள்ள என்னைக்கு என் சட்டையை பிடிச்சாரோ அன்னைக்கே மாப்பிள்ளையோட கல்யாணத்துல நான் தலையிட வேண்டாம் நினைச்சேன். இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது மாமா. செண்பகம் பேசுறதுல நியாயம் இருக்குல்ல? பொண்ணு கொலைகேஸ்ல மாட்டிருக்குன்னு சொன்னாங்க, இப்போ காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேக்குறப்பவே மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு மாமா. அந்த குடும்பத்தோட எதுக்கு மாமா சம்பந்தம் வைக்கணும்? என்னங்க, மாப்பிள்ளை சொல்றதா சரின்னு படுதுங்க. எனக்கும் இந்த சம்பந்தம் பிடிக்கலைங்க. அப்புறம் என்ன, அதையே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன மாமா வேணும்? அதுக்கு இல்ல மாப்பிள்ள, அவன் அந்த சங்கவியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்கிறானே. மாமா, மாப்பிள்ள ஒரு குழந்தை மாதிரி. எடுத்து சொல்ற விதத்துல எடுத்து சொன்னா கேட்டுப்பாரு. குழந்தைங்க கை நீட்டி கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது மாமா, நல்லா இருக்காது. நல்லது கெட்டத நாம தான் எடுத்து சொல்லணும். அதுக்குல மாப்பிள்ள, அந்த வீட்டுல நிச்சயம் பண்ணி கைய நினைச்சாச்சு. இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. இதுல என்ன மாமா இருக்கு? பொண்ணு காணாம போச்சு நியூஸ் வந்தா எந்த வீட்டுல தான் ஒத்துப்பாங்க? நீங்க மாப்பிளைய மட்டும் கன்வின்ஸ் பண்ணுங்க, மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்.
அப்பா, இவ சித்தி பொண்ணு ஸ்வேதா. பொண்ணு சூப்பரா இருப்பா. டாக்டர் வேற. நம்ம சுதாகருக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணு. அவளையே பேசி முடிச்சிடலாம்ப்பா. என்ன சொல்றீங்க? ஏய், என் சித்தி பொண்ணு நல்லா இருக்காங்கிறதுக்காகலாம் சொல்லாத. வேற எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, நம்ம மாப்பிள்ளைக்கு பொருத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். அட என்னங்க நீங்க? கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு ஏங்க அலையணும்? உங்க சித்தி பொண்ணுதான் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும். அவதான் பொருத்தமா இருப்பா. அவ ஒரு டாக்டர், இவன் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். கேக்குறதுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் யோசிச்சு சொல்றேன். மாளவிகா, சொல்லு மாளவிகா. நான் மறுபடியும் அந்த சுதாகர் கிட்ட தோத்து போயிட்டே இருக்கேன். என்னடி சொல்ற? ஆமாண்டி, நாம சென்னையில ஃபாரன்சிக் ஆபீசர் வீட்ல இருந்து எடுத்த அந்த ரிப்போர்ட் இங்க வந்து பாக்குறப்போ வேற மாதிரி இருக்கு. சங்கவியோட கைரேகை மேட்ச் ஆகலன்னு எழுதியிருக்கு. அது எப்படி? கொலையாளி வீட்ல இருந்த கைரேகையும் சங்கவியோட கைரேகையும் மேட்ச் ஆகுதுன்னு இந்த ரிப்போர்ட்ல இருந்தது. அது நான் கூட படிச்சேனே. நீ பார்த்தது, கேட்டது, பேசினது எல்லாமே உனக்கு நேர் எதிரா மாறினா உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்தே அப்படிதாண்டி மாறிக்கிட்டே இருக்கு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான அமானுஷ்ய சக்தி இந்த ஊருக்குள்ள இருக்கு. இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். சங்கவிக்கு எதிரா என்கிட்ட இருந்த ஒரே ஆதாரம் இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட். என்னோட டிரால இருந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எப்படி காணாம போச்சுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச 2 டெட் பாடியும் காணும். அது எப்படி காணாம போச்சுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு காட்டுக்குள்ள 2 டெட் பாடி எரிஞ்சிட்டு இருந்தது. இது வரைக்கும் அது யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். சங்கவிக்கு எதிரா நான் எது பண்ணாலும் அது எனக்கு எதிரா தான் போய் முடியுது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, சங்கவியே ஒரு மர்மமா இருக்கா. அவளை சுத்தி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. காட்டுக்குள்ள முகமுடி போட்ட கொள்ளைக்காரங்க வேற சுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஏன் சுத்துறாங்க? அவங்க நோக்கம் என்ன? ஒண்ணுமே புரியல. நைட் ஏதோ ஒரு இடத்துல குழிய வெட்டுறாங்க. காலையில போய் பார்த்தா அந்த குழி காணாம போயிருது. மனசாட்சி படி பார்த்தா சங்கவிய பார்த்தாலே அவ கொலைகாரி இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனா சாட்சியும் சந்தர்ப்பமும் சங்கவிதான் இந்த கொலையை பண்ணிருக்கான்னு சொல்லுது. அதை வச்சு சங்கவியை அரெஸ்ட் பண்ண போனா அது எனக்கு எதிராவே போய் முடியுதே. இந்த ஊர்ல இருக்கிற அமானுஷ்ய சக்தி என்ன? சங்கவியை சுத்தி நடக்கிற மர்மம் என்ன? அந்த முகமூடி போட்ட கொள்ளைக்காரங்க யாரு? இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னடி இது? என்னென்னமோ சொல்ற. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. நீ சொல்றது என்னால நம்ப முடியல. நம்பாம இருக்கவும் முடியல. இப்ப நீ என்னதான் பண்ண போற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? ஏய், என்னடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? ஆமாண்டி, நான் கொண்டு வந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மாறி போச்சுல்ல, அதுல வந்த வெண்ணதான். நான் சங்கவிய பர்சனலா பழி வாங்குறேனா? போலீஸ் வேலைக்கு நான் லாய்க்கு இல்லையா? புதுசா வந்த ஏசியும் அந்த சுதாகரும் சொல்றாங்க. எப்படி இருக்கு பாத்தியா? ஆனா ஒண்ணு, இந்த ஊர்ல இருக்கிற அமானுஷ்ய சக்தி பத்தியும் சங்கவிய சுத்தி நடக்கிற மர்மத்தை பத்தியும் நான் கண்டுபிடிக்காம விட போறதில்ல. கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் இல்லாம நான் இதெல்லாம் பண்ண முடியாது. நான் இருக்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஊருக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வேகன்சியா இருக்கு. நீ உடனே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துரு.
என் கூடவே தங்கிக்கலாம். என்னடி சொல்ற? ஹே, கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்டி. ஆனா ஒண்ணு, உனக்காக அந்த ஊருக்கு வரணும் இல்லையோ, ஆனா நீ சொல்றதெல்லாம் பாக்குறதுக்காகவே நான் கண்டிப்பா அந்த ஊருக்கு வருவேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன். ஐயா, சங்கவி எங்க தேடியும் காணோம். அவ எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. அவ கிடைச்சாதான் அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் சென்னைக்கு கிளம்புவாங்க. வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பதான் நம்ம திட்டப்படி அந்த புதையல எடுக்க முடியும். ஜோசியர் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள அந்த புதையலை நம்ம எடுக்கலன்னா அதுக்கப்புறம் 6 மாசமாவது நாம காத்திருக்கணும். சங்கவி கிடைச்சாதான் நம்ம திட்டங்கள்லாம் நிறைவேறும். அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நீங்க தோத்துக்கிட்டே வரீங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா உங்களால் அந்த புதையலை எடுக்க முடியாது. நமது திட்டங்கள் அனைத்தும் வீணாகி. ஐயா மன்னிக்கணும், இனிமே எங்க முயற்சி எதுவும் தோக்காது. சங்கவி எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, மற்ற விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். அவரு சொன்னதுனால தான் உங்களுக்கு உதவ வந்திருக்கேன். எனது மந்திர சக்தியால கண்டுபிடிக்க முடியாதது எதுவும் இல்லை. சங்கவி எங்க இருக்கான்னு இப்பவே கண்டுபிடிச்சு சொல்றேன். இன்ஸ்பெக்டர் வீடு. அப்ப இன்ஸ்பெக்டர் தான் சங்கவியை கடத்தி வச்சிருக்காளா? இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? உடனே போய் சங்கவியை மீட்டு அவங்க வீட்டுல ஒப்படைச்சிட்டு நம்ம திட்டத்தை நிறைவேற்றுங்க. சரி சாமி, சரி. மங்காக்கா, மங்காக்கா, அப்படியே நம்ம தேவகி மாதிரியே இருக்குல்ல? ஆமாண்டி, ஆச்சரியமா இருக்கு. இவ கால்ல ஏதோ குறி இருக்காமா. தெய்வாம்சம் இருக்க பொண்ணாண்டி. எதுக்கடி என் மகனை சுத்தி இப்படி கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? இங்க என்ன கண்காட்சியா நடக்குது? கிளம்புங்கடி. மங்காக்கா அப்படியே உங்க மக மாதிரியே இருக்கால? ஆமாண்டி, எல்லாம் கடவுள் கொடுத்த வரம். ஐயா, என்னையா இது? என்ன போய் கும்பிடுறீங்களே? தெய்வத்தை கும்பிடாம வேற யாரை கும்பிடுறது? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. தாயே, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நேரம் வரும்போது நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. முத்தையா, நாளைக்கே இந்த பொண்ணை அம்மன் கோயிலுக்கு கூட்டு வந்து. சரிங்க ஐயா.